உலக மக்களே வணக்கம். தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி சார் வணக்கம். ஊனமற்றவர்களுக்கு கடலை போய் பார்க்குறதுக்கு ரோடு போட்டு கொடுக்குறீங்க. சரி, இதெல்லாம் சரிதான் சார். ஊனமற்றவர்களுக்கு என்ன வேலை கொடுத்தீங்க? உங்கள் அப்பாவை கேளுங்க சார். உங்கள் தாத்தாவோட வரலாறும் படிங்க. மு கருணாநிதி, எம்கே ஸ்டாலின்னு கேளுங்க. ஊனமற்றவர்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்கீங்க கடலை சுற்றி பார்க்குறதுக்கு. சரிங்களா? அவங்க அதை சுற்றி பார்த்தா போதுமா? அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்தீங்க சொல்லுங்கள் சார். இப்போ அங்கே வாரவங்க பெட்ரோல் போடணும், எதை சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி செலவு இருக்குது. ஊனம்பற்றவர்களுக்கு குழந்தையும் இருக்குது, குழந்தை இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, இதெல்லாம் இருக்குல்ல. அவங்களுக்கு இது வரைக்கும் என்ன வேலை கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் எத்தனை ஊனமற்றவங்க இருக்காங்க? அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் என்ன வேலை கொடுத்தீங்க? ரெண்டுமே ஒரே கட்சி தானே. அவங்க தோட்டத்தில் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, உங்கள் தோட்டத்தில் அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் நலப்பம் பெருப்பினா இருக்குன்னு உண்மை தானே? அண்ணன் தம்பி நலப்பம் பெருப்பில் அண்ணன் தம்பி ஒரே தோட்டத்தில் 2 பேர் தண்ணி வாச்சுவாங்களா? இன்றைக்கி ஒரு அண்ணன் இன்றைக்கி அண்ணன் ஓட்டுவார், நாளைக்கு தம்பி ஓட்டுவார். அந்த மாதிரி ஓட்டி தண்ணி வாச்சுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் அண்ணன் தம்பி தானே. ஊனமற்றவர்களுக்கு என்ன வேலை கொடுத்தீங்க? கையால் நல்லா இருக்கவங்களே எங்களால் வேலை இல்லை, சாப்பிட முடியல, எங்களால் வாழவே முடியலன்னு கத்துறாங்க. அவங்க எப்படி சார் வேலை செஞ்சு சாப்பிடுவாங்க? ஒரு குடும்பத்தை சுற்றி பார்க்குறது வெட்டி வேலை. ஒரு சுற்றி பார்க்குறது நல்ல விஷயமா? அது ஒரு வெட்டி வேலை. அதுக்கு நீங்கள் பணம் செலவழித்து ரோடு போட்டு கொடுக்குறீங்க. அதெல்லாம் சரிதான். அவங்க பிள்ளை ஊட்டி வளர்க்கணும், படிக்க வைக்கணும். ஊனமற்றவர்களுக்கு நல்ல குழந்தைலாம் பிறந்திருக்குல்ல, அப்போ அவங்கள படிக்க வைக்கணும்ல. அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்தீங்க?